பொருள் உணர்ந்து சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் அப்துல்லாஹி இப்னி முகஃபலின் அல் முஸன்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பைன குல்லி அதானைனி ஸலாத்துன் ஸலாசன் லிமன் ஷாஅ பைன குல்லி அதானைனி ஸலாத்துன் ஸலாசன் லிமன் ஷாஅ பைன குல்லி அதானைனி ஸலாத்துன் ஸலாசன் லிமன் ஷாஅ. என்ன பொருள் அப்படின்னா, அன் அப்துல்லாஹி இப்னி முகஃபலின் அல் முஸன்னி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பைன குல்லி அதானைனி ஸலாத்துன் ஸலாசன் லிமன் ஷாஅ, ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு, விரும்பியவர்கள் தொழலாம். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் என்ன அப்படின்னா, பைன அப்படின்னா இடையில், குல்லி ஒவ்வொரு, அதானைனி இரண்டு அதான்களுக்கு, அதாவது அதான் மற்றும் இக்காமத்து. அதான்னா பாங்குன்னு சொல்லுவோம், பாங்கு மற்றும் இக்காமத்து. ஸலாத்துன் ஒரு தொழுகை உள்ளது, ஸலாசன் மூன்று முறை, லிமன் யாருக்கு, ஷா விருப்பமோ, அதாவது ஒவ்வொரு இரண்டு அதான்களுக்கு இடையில் ஒரு தொழுகை உள்ளது அப்படின்னு மூன்று முறை கூறினாங்க. விருப்பம் உள்ளவருக்கு அப்படிங்கிறதும் சேர்த்து, அதாவது லிமன் ஷா அப்படின்னா விருப்பம் உள்ளவருக்கு. அதாவது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் பாங்கு அப்படிங்கிறது தொழுகைக்கு அழைப்பு, இக்காமத் அப்படிங்கிறது தொழுகை தொடங்கும் அறிவிப்பு. இந்த ரெண்டுக்கும் இடையில் விருப்பம் உள்ளவர்கள் நஃபில் தொழுகை தொழலாம். இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று முறை சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனுமதிக்கப்பட்டது, நல்ல அமல் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதான் கேட்டதுக்கு பிற்பாடு இக்காமத்து வரும் வரைக்கும் நேரம் இருந்தால் 2 ரக்கா நஃபில் தொழலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, அதான் மற்றும் இக்காமத்துக்கு இடையில் விருப்பம் உள்ளவர் நஃபில் தொழலாம் அப்படிங்கிறது தான். அல்ஹம்துலில்லாஹ்.